ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இது தேவை தான் சபரிக்கு. சபரி எவ்வளோ தான் குத்து போட்டாலும் திருந்த மாட்டார். கொடுமையாக இருக்குது. ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக விஜய் பார்வதி நாமினேஷன்ஸ்லேருந்து வெளியிடப்பட்டார்கள். இது வந்து பியூராக பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட கேம். ஏன்னா எப்படி விஜய் பார்வதி வந்துட்டு நல்லா பண்ணுறாங்க, வெளியில் போனால் ஓட்டு வரும். அவங்க இப்போ மேட்டர் கிடையாது. அவங்க இருந்தாங்கன்னா இப்போ வெளியே போகிற விஷயங்களும் சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்களை அதாவது அவங்கள வந்து அந்த டைரக்ட் நாமினேஷன் தூக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வந்துட்டு அவங்கள சார்ந்தவங்களுக்கு போகும். ஸோ அதன் மூலமாக அவங்கள காப்பாற்றிடலாம். யாரை வந்து வெளியே அனுப்ப நம்ம நினைக்கிறோமோ அவங்கள வந்து வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்துட்டு சபரியை நாமினேட் பண்ணாங்க. எனக்கு செம சிரிப்பு ஒரு பக்கம். சபரி ஏன் இந்த புத்தி வரமாட்டுதுன்னு இப்போ தான் நான் சொல்ல வரேன். என்னென்னா, காலையில் அரோராக்கும் கமலுக்கும் செம்ம ஃபைட் நடந்திருக்கும். சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போய் என்ட்ரி ஆகிருப்பார். அதுக்கப்புறம் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா கானாவனத்துக்கிட்ட ரம்யா கிட்ட செம்மடி வாங்கியிருப்பார். உன்னை யார் உள்ளே வர சொன்னது, அப்போ எனக்கு ஏன் நீ வரல அப்படின்ட்டு. இல்லை அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு அப்படி வந்திருப்பார். இந்த மாதிரி கஷ்டப்படுது அந்த பொண்ணு பாவம்னு சொல்லிட்டு எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு. இப்பயும் அடி வாங்குறாரு. என்னென்னா அரோரா வந்து சபரியை நாமினேட் பண்ணுறாங்க. தேவையான்னு கேட்குறேன் நான். இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சேவை செஞ்சு நீங்கள் என்னத்தை இது வரைக்கும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 என்னத்தை பண்ணிங்க? நீங்கள் உங்களோட கேமை கரெக்டாக விளாண்டுருந்தால் இந்நேரம் நான் எனக்கு அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து சபரி சூப்பராக வந்திருப்பார். இந்நேரம் கண்டிப்பாக வந்து அவரு கூட வந்துட்டு ரன்னராக வரலாமோ, தேர்டாக வரலாமோ, ஒரு டைட்டில் ஒன்றா வந்துடுவாரோ அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டிருப்பார். ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக போயிட்டார். இப்போ அரோரா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, போன வாரம் ரம்யா வந்துட்டு தலை வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க, இவர் தட்டி கேட்கவே இல்லை, ஏன்னா பாச பிணைப்பால் வந்து அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. காலையில் உனக்கு தட்டி கேட்டார், அது போதாது அவனுக்கு, என்னை தட்டி கேட்டால் கூட பரவாயில்ல, என்னை தட்டி கேட்டால் பரவாயில்ல, ஏன் அது 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 கணக்கு கிடையாது, ஏன் ரம்யா கேட்கலன்னு சொல்லிட்டு இப்போ நாமினேட் பண்ணுறாங்க. இது தேவையா? எப்போ பார்த்தாலும் அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். உண்மையாக தான். சபரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா அரோரா டான்ஸ் ஆட சொன்னால் டான்ஸ் ஆடுவார். அடுத்த கமருதன் வரிசையில் வராரு. ஆனால் கமருதன் அளவுக்குலாம் வந்து நெருக்கமாக பழகுறது கிடையாது. நம்பி ஏமாறாரு. அதை சொல்ல வரேன் நான். எதுக்கு சபரி வந்து இந்த கேமில் தனியாக விளாண்டா சூப்பராக வரலாம், நம்மளும் ஒரு வாட்டி பேசிகிட்டே இருக்கும். ஆனால் எங்கே இப்போ இப்படி முதுகில் குத்துற மாதிரி வந்து நாமினேட் பண்ணி வந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த வாட்டி சபரி வந்து நாமினேட் பண்ணாங்க. சுபிக்ஷாலேருந்து வியானால் நிறைய பேர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வியானாவை கூட நாமினேட் பண்ணியிருந்தாங்க அரோரா. என்னென்னா அவங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்களாம். அவங்க வெஞ்சன்ஸ் வச்சு நிறையா வந்துட்டு ரொம்ப மட்டமான வேலைக்கெலாம் பண்ணுறாங்க. எனக்கு செம சிரிப்பு. வெஞ்சன்ஸ் வச்சு அவங்க நிறைய வேலைகள் பண்ணுறாங்களாம். இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமா ஒருத்தரை அப்படின்னு நான் வீணாவுக்கு பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. எனக்கு செம சிரிப்பு வருது. போதுமா, ஒரு நாளைக்கு ஒரு காமெடி சொல்லுமா, அட்ட டைமில் இத்தனை காமெடியாக சொல்லுவேன் அரோரா என்னம்மா நீ அப்படின்னு நம்ம இருந்துச்சு. எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இவங்க வேணாவை சொல்கிறாங்க. வேணா பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேணாவோட அநியாயத்துக்கு பண்ணுறது இவங்க. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி இவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்போ தான் சபரி திருந்துவார்? வெளியே போயா திருந்துவாரா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது இந்த வாரம் அவருக்கு ஒரு செக் இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா ரம்யா இது வரைக்கும் லாஸ்ட்டில் இருந்தாலும் வெளியே போனது கிடையாது. எஃப்ஜே எப்பயுமே வந்து சேஃபாக இருக்கார். ஷாண்ட்ராவும் அதே மாதிரி சேஃப்லேயே வந்து வச்சுட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற பிரச்சனை யாருக்கு? வியானாக்கும் சபரிக்கும் தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.